வீடு முழுக்க ஒரே சிரிப்பு சத்தம். அக்கா புதுப்பட்டு புடவை கட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டு இருந்தா. அம்மா டீச்சர் அப்படிங்கறனால காலையிலேயே ரெடியாகி பரபரப்பா ஓடிட்டு இருந்தாங்க. அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு வெள்ளை வேஷ்டி சட்டை கட்டிட்டு கம்பீரமா வாட்ச் கட்டிக்கிட்டு ரமேஷ் இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டாரு. அம்மா ரமேஷோட ரூமுக்குள்ள போயிட்டு, என்னடா ரமேஷ் இன்னும் ரெடி ஆகாம இருக்க? உனக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம், மறந்துட்டியா? அப்பா உன்னை கேட்டுட்டே இருக்காரு பாரு, சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே, யாரை கேட்டு பொண்ணு பார்க்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? எனக்கு இதுல எல்லாம் சுத்தமா இஷ்டமே இல்லை, எனக்கெல்லாம் கல்யாணமே வேண்டாமா, அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசினா ரமேஷ். கல்யாணமே வேணாமா இல்ல நாங்க பாக்குற பொண்ணு வேணாமா? சரி சரி, காலேஜ்ல பாத்தியா இல்ல நம்ம சொந்தக்கார பொண்ணா? யாரா இருந்தாலும் சொல்லு, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அம்மா ப்ளீஸ், யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏமா என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சான் ரமேஷ். பொண்ணுங்க தான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் இப்படி கண்ணை கசக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஓப்பனா சொல்லு. இதுதாம்மா என் பிரச்சனையே. நான் ஏன் இப்படி அலறேன், ஏன் இப்படி நடந்துக்கிறேன், ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு எதுவுமே தெரியலம்மா. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட சுத்தமா பிடிக்கவே இல்லைம்மா. எனக்கு ஓ மாதிரி அக்கா மாதிரி ட்ரெஸ் பண்ணதாம்மா பிடிச்சிருக்கு. இங்க பாரு, இந்த ஹேர் கட்டு எனக்கு நானே வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. எனக்கு நீட்டமா ஜடை வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு கண்ணுக்கு மைய வைக்கணும்னெல்லாம் தோணுதுமா. இதெல்லாம் இன்னைக்கு நேத்து இல்லை, எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே தோணுது. ஆனா அப்பா உன்னையெல்லாம் பார்த்து நான் பயந்து எனக்கு நானே வேஷம் போட்டு இத்தனை வருஷமா நான் போலியா வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. அம்மா என்னை வெறுத்துறாதம்மா, என்னை வீட்டை விட்டு மட்டும் போன்னு சொல்லிடாதம்மா. உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லைம்மா. என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க முடியாது இருந்தம்மா. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அம்மா, என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு ரொம்ப கெஞ்சினா ரமேஷ். ஆளை கட்டி பிடிச்சி கதறின ரமேஷ மெதுவா தூக்கி எடுத்து தன் நெத்தியில இருக்கிற பொட்டை எடுத்து ரமேஷ் நெத்தியில வச்சாங்க அம்மா. உன்ன மாதிரி குழந்தை எல்லாருக்குமே கிடைக்காதுடா. நீ அந்த சிவனோட குழந்தைடா. உன்னை போய் எப்படிடா நான் வெளியே போய் சொல்லுவேன்? நான் உன் அம்மாடா. இனிமேல் நீ எனக்கு அப்பாக்கெல்லாம் பயந்து பயந்து வாழணும்னு இல்லை. உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ நீ அப்படியே இருக்கலாம். நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அக்காவும் அப்பாவும் உன்னை சீக்கிரமாவே புரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் நீ வாழ போற வாழ்க்கை உனக்கு பெரிய சவாலா இருக்கும். அதெல்லாம் நீ ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். உன்ன மாதிரியே பயந்து தயங்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நீ ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அதுக்கெல்லாம் அம்மா உன் கூடவே தாண்டா இருக்கேன். போடா, உனக்கான வாழ்க்கைய நீ தான் வாழணும். ரமேஷ் தோலை தட்டி கொடுத்த உடனே அம்மாவை இறுக்கமா கட்டி பிடிச்சு கண்ணீரால நன்றி சொன்னா ரமேஷ். ஆனா பிறக்கிறதும் பெண்ணா பிறக்கிறதும் நம்ம கையில இல்ல. ஆனா அன்பா இருக்கிறதும் அதை புரிஞ்சுக்கிறதும் நம்ம கையில தானே இருக்கு. சாஜி செல்லும் கதைகள்ல இன்னொரு கதையோட நான் உங்களை வந்து பாக்குறேன். பாய்.